ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் 9ல் இருக்கின்ற கொஷின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 4வது கேள்வியை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏபி என்னும் இரு மோட்டார் வாகனங்களை கருதுக. மோட்டார் வாகனம் ஏயில் முட்சில்கள் மாத்திரம் என்ஜினுடன் இணைக்கப்பட்டு சுழற்றப்படும். அதேவேளை வாகனம் பியில் என்ன செய்யறாங்களா, பிட்சில்லோட ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வீலோட என்ஜின் இருக்கா கனெக்ட் பண்ணி பி வெஹிக்கிள்ல பிட்சில்லோட என்ன செய்திருக்காங்கன்னா இந்த என்ஜினை பொருத்தி இருக்கிறாங்க, சுழற்றப்படுகின்றது. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏபி ஆகிய மோட்டார் வாகனங்களில் முன்முக திசையில் செல்லும் போது தரையினால் அவ்வாகனங்களின் முட்சில்லுகளின் மீதும் பிச்சில்லுகளின் மீதும் தாக்கும் உராய்வு விசைன்ற திசையை கேட்டிருக்காங்க. ஸோ தரையால அந்த சில்களுக்கு எந்த பக்கத்துல விசை கிடைக்கும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த பக்கம் கிடைக்குன்றது தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின். ஸோ இப்போ இதுக்கு கன்செப்ட்ல இருக்கணும். ஸோ இப்போ என்ஜினோட பொருத்தி இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏ காருக்கு பார்த்தீங்கன்னா முட்சில்ல பொருத்தி வச்சிருக்காங்க, அதே மாதிரி பி காருக்கு பார்த்தீங்கன்னா பிச்சில்ல பொருத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பேசிக்கா ஒரே ஒரு கன்செப்ட். ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஏல வந்து என்ன செய்யிருக்காங்க, முட்சில்ல பொருத்தி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுல என்ன நடக்கும், ஏன் இவ்வாறு பொருத்திருக்காங்க. ஸோ இப்போ முட்சில்ல பொருத்தின என்ன நடக்கும்டா சொல்லுங்க பாப்போம். இப்போ கார் என்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணி ஓட தொடங்குறேன்டா, ஃபர்ஸ்டா என்ன செய்யும், எந்த சில்லு ஃபர்ஸ்டா சுத்தும். டிரெக்டாவே சொல்லாம என்னது, முட்சில் தானே. காரையில ஃப்ரண்ட் வீலுக்கு தானே என்ஜினை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முட்சில்லு தானே என்ன செய்ய போகுது, ஃபர்ஸ்டா சுத்த போகுது. என்ஜினை ஸ்டார்ட் பண்ணியோனே நான் கொடுத்தோன்னே என்ன செய்ய போகுது, முட்சில்ல சுத்த தொடங்கிடும், என்ஜின் சுத்த வைக்கும். ஸோ அப்படி வைக்கும் போது என்ன செய்யுது, இப்படி போய் இந்த தரையை என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா பின்னோக்கி தள்ளும். இப்படி வரும்போது கட்டாயம் இந்த பாயிண்ட் என்ன செய்யும், இந்த பார்ட்டிகல் என்ன செய்யும், இந்த பக்கம் தான் அந்த தரைக்கு பின்னோக்கி ஒரு விசையை கொடுக்கும். அப்படி வந்து தள்ளும் போது பின்பக்கமா தான் தள்ள போகுது. ஸோ இப்போ நியூட்டன் தேர்ட் லோ இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, இந்த சில்லு தரைக்கு பின்னோக்கி கொடுத்தா தரை என்ன செய்யும், தரை தான் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும். தரை என்ன செய்யும், அந்த சில்லுக்கு முன்னோக்கி ஒரு விசையை கொடுக்க போகுது. இதுதான் பேசிக்கான கன்செப்ட். என்ஜின் பொருத்தின சில்லுல என்ன நடக்கும், அந்த சில்லு ஃபர்ஸ்டா சுத்த தொடங்குது. சுத்த தொடங்கும் போது என்ன செய்யும், தரையை பிடிச்சு பின்னுக்கு தள்ளுமே. இவ்வாறு தான் சுத்த போகுது. முன்னோக்கி போகணும்னா கட்டாயம் இவ்வாறு சுத்தணும்னு தெரியும், இந்த பக்கமா தான் சுத்த போகுது கிளாக் வைஸா. அப்படி சுத்தும் போது தரையை பின்னோக்கி தள்ளும். அப்படி பின்னோக்கி தள்ளினா நியூட்டனோட தேர்ட் லோ படி என்ன செய்யும், அந்த தரை அந்த சில்லுக்கு ஒரு விசையை கொடுக்க முன்னோக்கி. ஸோ அதை இப்ப குறிச்சாச்சு. ஸோ பி பின்னுக்கு இருக்கிற சில்லுக்கு வந்து நாங்க இப்ப என்ஜினை கனெக்ட் பண்ணல. ஸோ இவர் எப்படி சுத்துவார், இவர் சுத்தணும், அது உங்களுக்கு தெரியும். எப்படி சுத்துறான்னு பாத்தீங்கன்னா, இப்ப கார் இயங்க தொடங்கிட்டு, ஏண்டா முன்னோக்கி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு முன் சில்லுக்கு கிடைச்சிட்டு ஸோ இயங்க தொடங்கி. ஸோ இப்ப இயங்க தொடங்கினா என்ன செய்யும், இவர் வந்து என்ன செய்வார், தொடுகையில வந்து இப்படியே இயங்கிட்டு வருவார். இவர் சுத்தையில, ஆனா என்ன செய்வார், இவரும் இயங்குவார். ஏன் கார் வந்து பிக்ஸ்டா தான் இருக்கு, ஃபுல்லா பிக்ஸ்டா தான் இருக்க போகுது. ஸோ முன் சில்லு இயங்கினாவே என்ன செய்யும், பின் சில்லே இயங்க போகுது இந்த பக்கமா. ஸோ அப்படி பின் சில்லு முன்னோக்கி இயங்கிச்சுண்டா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த பக்கம் பெறுவார், கட்டாயமா அதை எதிர்க்கிற வகையில தான் தொழிற்படணும். ஸோ எந்த பக்கமா வர போற, எதிர் திசையில வருவார். ஸோ இவர் இந்த பக்கமா இயங்குறார். ஸோ இவரை எதிர்க்கிற வகையில இந்த பக்கமா தான் இவருக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வரப்போகுது. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல்ல எந்த பக்கமா இருக்க போகுது, ஏல பாத்தீங்கன்னா முன்னோக்கி ஃப்ரண்ட் வீல்ல இருக்கும், பின் சில்ல பாத்தீங்கன்னா பின்னோக்கி இருக்கு. ரீசன் என்ன, ஏ சில்லு வந்து ஃபர்ஸ்டா சுத்த தொடங்கிடும், என்ஜின் பொறுத்திருக்கனால ஃபர்ஸ்டா சுத்த தொடங்கிடும் முன்னுக்கு இருக்க சில்லு. ஸோ அப்படி சுத்த தொடங்கும் போது தரையை பிடிச்சு பின்னுக்கு தள்ளுது. ஸோ தரை என்ன செய்யும், ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்க போகுது. ஏன் நியூட்டனோட தேர்ட் லோ என்ன செய்யுது, இப்ப இவர் வந்து அதாவது சில் வந்து இந்த தரைக்கு ஒரு விசையை கொடுத்தாண்டா தரை என்ன செய்யும், சில்லுக்கு ஒரு விசையை கொடுக்கும். ஸோ அவ்வாறு முன்னுக்கு ஒரு விசை தொழிற்படுது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்படி முன்னுக்கு ஒரு விசை கொடுக்கும்போது என்ன செய்ய போகுது, இந்த தொகுதி மொத்தமா முன்னோக்கி இயங்க வலிக்கிடும். பின் சில்லு இயங்காது, ஏன் பின் சில்லு சுத்தாது. ஆனா என்ன செய்ய போகுது, அவர் டோட்டலா மூவ் ஆக போறாரு. ஏன்னா கார்ல முன் சில்லு சுத்தினாவே கார் ஓட தொடங்கிடும். ஸோ பின் சில்லும் என்ன செய்யணும், பின் சில்லும் மூவ் ஆகித்தான் ஆகணும். ஸோ அப்படி ஆகும்போது என்ன செய்யும், தரைக்கு தெரியும் ஒன்று சார்பாக ஒரு பொருள் இயங்குது, அதாவது தரை தொடர்பாக அந்த பின் சில்லு என்ன செய்யுது, இயங்க தொடங்குது. எந்த பக்கமா, வலது பக்கமா. ஸோ அப்படி இயங்க தொடங்கினா தரை என்ன செய்யணும், அதை எதிர்க்கணும். அப்படிதான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வரணும். ஸோ அப்படி எதிர்க்கிற மாதிரி வழிகிட்ட எந்த பக்கம் தொழிற்பட போகுது, தரை பின் சில்லுல பின் பக்கமா தொழிற்பட போகுது, அதை எதிர்க்கிற வகையில தொழிற்படும். ஸோ அப்படி பின் சில்ல வேற தொழிற்படுறதுனால தான் என்ன செய்யும், இந்த சில்லு திருப்பி சுத்த தொடங்கும். ஏன்னா இதுக்கு வந்து என்ஜின் பொறுத்தே பின் சில்லுக்கு. இதுதான் பேசிக்கான கன்செப்ட். ஸோ இதை வச்சு நீங்க ஒருக்கா பிக்கு யூஸ் பண்ணி பாருங்க, பிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை வச்சே சொல்லலாம் என்னென்ன வரலாம் ஆன்சர்ஸ், செகண்ட் இல்லாட்டி ஃபோர்த் வரலாம். ட்ரை பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போ பிக்கு பாத்தீங்கன்னா பிக்கு என்ன செய்திருக்காங்கன்னா பின் பக்க சில்லுல தான் என்ன செய்திருக்காங்க, இதை பொருத்தி வச்சிருக்காங்க. ஸோ
இப்ப பிக்கு பின்பக்கத்துல பொருத்தி விட்டாங்கன்னா எது ஃபர்ஸ்டா சுத்த போற? பி தான் சுத்த போற, பின் சில்லு. ஸோ இப்படி சுத்தினா என்ன செய்யும்? தரைய பிடிச்சு இந்த பக்கமா தான் தள்ளினா கட்டாயம் என்ன சொல்லலாம்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வரும். அதாவது தரை வந்து ஒரு விசையை கொடுக்கும். எந்த பக்கமா? இந்த பக்கமா முன்னோக்கி கொடுக்க போகுது. ஸோ கார் இயங்க போகுது. பின் சில்ல ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சிட்டு இயங்க தொடங்க போகுது. ஸோ அப்படி முன்னோக்கி இயங்கும் போது என்ன செய்யும்? இந்த சில்லும் இவ்வாறு முன்னோக்கி இயங்க ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி முன்னோக்கி இயங்க ஆரம்பிச்சாருண்டா அதை எதிர்க்கிற வகையில என்ன செய்யணும்? இவர் இயங்குறார், முன்னோக்கி இயங்குறார். ஏன்? கார் ஃபிக்ஸ்டா இருக்கிறனால முன்னோக்கி இயங்க போறார். ஸோ அப்படி முன்னோக்கி இயங்கினாண்டா அதை எதிர்க்கிற வகையில என்ன செய்யணும்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தொழிற்படணும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி வரப்போகுது? இவர் முன்னோக்கி இயங்கினாண்டா அதை எதிர்க்கிற வகையில என்ன செய்யும்? இந்த பக்கமா பின்பக்கமா. ஸோ அப்படி வரும்போது என்ன செய்யும்? இந்த சில்லு சுத்த தொடங்குது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு? பின் சில்லுக்கு முன்னோக்கியும் முன் சில்லுக்கு பின்னோக்கியும் தொழிற்படும். ஸோ எத்தனையாவது விடையா இருக்க போகுது? 4th ஆன்சராக இருக்க போகுது. தொடர்ச்சியாக மற்ற வினாக்களை பார்ப்போம். ஒரு லேசான சுருளிவில் ஈர்க்கப்படாத நீளம் எல்லையும் வில் மாறிலி கேயையும் உடையது. ஸோ லென்த் தந்திருக்காங்க, ஈர்க்காட்டி லென்த் தந்திருக்காங்க, எல்லாம் வில் மாறிலி கேயையும் உடையதுன்னு தந்திருக்காங்க. திணிவு எம்மை உடைய ஒரு சிறிய பொருள் வில்லின் ஒரு நுனியுடன் இணைக்கப்பட்டு தொகுதி உருவில் காணப்படுகின்றவாறு வில்லின் மற்ற நுனியுடன் இணைக்கப்பட்டுள்ளதா? இப்ப என்ன செய்திருக்காங்கன்னா வில்லை ஒரு கிடைத்தளத்தில் வைத்துக் கொண்டு பொருள் மாறா கோணக்கதி ஒமேகாவுடன் சுத்த வைக்கிறாங்க. ஆரே ஆர். இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப இவர் சுத்துறாண்டா இவருக்கு என்ன செய்யணும்? மையத்தை நோக்கி ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கணும், சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் கிடைக்கணும் மையத்தை நோக்கி. அந்த விசையை யார் கொடுத்திருப்பார்? டிரெக்டாவே சொல்லாம என்னது? இப்ப இந்த ஸ்பிரிங் வந்து என்ன செய்ய போகுது? இழுபட போகுது. ஸ்பிரிங்கு வந்து அந்த திணிவுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அந்த ஃபோர்ஸால தான் என்ன நடந்திருக்கு? இவர் சுத்துறார், மையத்தை நோக்கி ஒரு சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் தேவை. இவர் ஒமேகாவோட சுத்துறதுக்கு சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் தேவை. அதை யார் கொடுக்குறாரு? இந்த ஸ்பிரிங் தான் கொடுத்துருப்பார். ஸ்பிரிங்ல ஒரு டென்ஷன் இருக்குன்னா என்ன மீனிங்? இவர் வந்து ஒரு இழுப்பட்டாதான் என்ன நடக்கும்? டென்ஷன் கிடைக்கும். இழுப்படணும் இல்லாட்டி சுருங்கப்படணும். ஆனா இப்ப எங்களுக்கு டிரெக்டாவே தெரியும் என்னது? இழுபட்டு இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா இவர் உண்மையிலே என்ன எவ்வளவு ரேடியஸ்ல சுத்துறார்? ஆர் ரேடியஸ்ல சுத்துறார். ஆனா உண்மையிலே என்னது? இவற்ற லென்த் வந்து எல். ஆனா சுத்த தொடங்கும் போது என்ன நடக்கும்? இவர்ல வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு பின்னுக்கு தள்ளுறான்னு வைப்போம். உங்களுக்கு தெரியாது, எக்ஸ் நீளத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆறான்னு வைப்போம். நீட்சி வந்து எக்ஸ் நீளம் வைப்போம், தெரியாது, வைக்கிறோம். இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது? மையத்தை நோக்கி எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். ஏண்டா வட்டத்துல சீரான கோணம்பகத்தோட சுத்துதுன்னா டிரெக்டாவே சொல்லாம என்னது? மையத்தை நோக்கி சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் தேவை எவ்வளவு? எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் விசை தேவை. ஆனா அந்த விசையை இதுல யார் வழங்கினது? அந்த டென்ஷன். ஸ்ப்ரிங்ல இருந்த டென்ஷன். டென்ஷனுக்கு ஈக்குவேஷன் தெரியும் என்னது? எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே இன்டு எக்ஸ். நீட்சி. கே இன் வில் மாறிலியை வந்து நீட்சியால பெருக்கணும். வில் மாறிலி அவங்கள்ட்ட இருந்திருக்காங்க கேண்டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அது பிரச்சனை இல்லை. கே இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஆனா இப்பதான் ஒரு பிரச்சனை வருது. எக்ஸ் எங்களுக்கு தெரியாது. எக்ஸ் என்ன செய்யணும்? ஆர் மேலும் ரிலேட்டிவ் அப்படி கொடுக்கலாம். ஆர் மைனஸ் எல் தான் என்ன எக்ஸா இருக்க போகுது. அதை நீங்க டிரெக்டா யூஸ் பண்ணிக்கிறேன்டா ஒமேகாவை சுருக்கி எடுத்த எவ்வளவு வரும்? ரூட் ஆஃப் கே இன்டு ஆர் மைனஸ் எல் ஓவர் எம்ஆர்னு வரப்போகுது. இது வந்து முக்கியமான விஷயம் என்னது? இவர் சுத்துறதுக்கு வந்து என்ன நடக்க போகுது? எக்ஸ்டெண்ட் ஆக போற இந்த ஸ்ப்ரிங். அப்ப பாரு அந்த டென்ஷன் தான் என்ன நடந்திருக்கு? இந்த சென்டிமீட்டர் ஃபோர்ஸை கொடுத்திருக்கு. அதன் காரணமா தான் என்ன நடந்திருக்கு? இவர் சுத்தி இருக்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக அடுத்த வினாவை பார்ப்போம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஓர் உராய்வின்றிய மேசை மீது, அதாவது ஸ்மூத்தான ஒரு டேபிள் இருக்கு, ஒரு பென்சில் உருவில் காணப்படுகின்றவாறு அதன் கூறில் நிலைக்குத்தாக தாங்கப்பட்டுள்ளது. அந்த கூர்ல வச்சு நிலைக்குத்தாக தாங்கப்பட்டு வச்சிருக்காங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா சுயாதீனமாக விழ விடுறாங்களா? சும்மா ட்ராப் பண்றாங்க. அப்படி ட்ராப் பண்ணும்போது எந்த பாதை வழியே பென்சில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி புவியீர்ப்பு மையத்தின பாதையை கேட்டிருக்கு. எந்த பக்க வழியா போகும்னு கேட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா நாங்க யோசிப்போம் என்னது? இவ்வாறு சுத்தும் போது என்ன நடக்க போகுது? பென்சிலை விழ விட்டோம்னா இந்த பக்கமா விழ. இது இல்லா பேருக்கும் நார்மலா நாங்க யோசிச்சு வச்சிருப்போம். நார்மலா நாங்க அப்படிதான் பார்த்துக்கோம். பெண்ணை வச்சு இப்படி விழுத்து வச்சோம்னா இவ்வாறுதான் விழும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன? உராய்வின்றின்னு தந்திருக்கான். இப்ப என்ன பிரச்சனை வருது? இப்ப பாத்தீங்கன்னா உராய்வு இல்லாட்டி நாங்க என்ன சொல்லலாம்? கிடையா ஒரு விஷயம் கிடைக்காது. கிடையா ஒரு விஷயம் கிடைக்காது. உராய்வு இருந்தா தான் என்ன நடந்திருக்கு? கிடையா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு.
இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடந்திருக்கு? உராய்வு இல்ல. சோ கிடையா ஒரு விசையும் கிடைக்கல. கிடையா ஒரு விசையும் கிடைக்காட்டி இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கிடையா அசைஞ்சிருக்குமா? அசையல. கிடையா ஒரு ஃபோர்ஸுமே இல்ல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். சோ கிடையா ஒரு விசையும் இல்ல. ஏன்டா கிடையா குடுக்குறது இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருந்திருக்கணும். இருந்திருந்தா கிடைச்சிருக்கும். ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஒண்ணு குடுத்திருக்கும். இயங்க விடாம. ஆனா என்ன இருந்திருக்கு? கிடையா ஒரு ஃபோர்ஸும் இல்ல. சோ என்ன நடக்க போகுது? நிலைக்குத்தா மட்டும்தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறலாம். ரீசன் என்ன? நிலைக்குத்தா மட்டும்தான் வெயிட் தொழிற்பட போகுது. ஆனா என்ன நடந்திருக்கு? கிடையா எந்த விஷயம் இல்ல. சோ கிடையா இவரால சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறவே இயலாது. சோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். சோ இப்ப கிடையா மாறாட்டி என்ன செய்துக்கணும்? இவர் விழுவார். விழும்போது என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா, இந்த நுனி வந்து இந்த பக்கமா மூவ் ஆக போறார். இவர் இந்த பக்கமா மூவ் பண்ண, இவர் இந்த பக்கமா விழுவார். விழுந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்பயுமே என்ன நடக்கும்னா, நடுப்புள்ளியோடாகவே கீழே வரும். மெயினான ரீசன் ஃபோர்ஸ் இருந்தா தான் என்ன நடக்கும்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து மூவ் பண்ணும். ஒரு பொருளை நாங்க மூவ் பண்ண வைக்கணும்னா ஒரு ஃபோர்ஸ் தேவை. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டில எந்த ஃபோர்ஸும் இல்லை. அதாவது கிடையா ஒரு ஃபோர்ஸும் இல்லை. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறாது கிடையா. ஸோ நிலைக்குத்தா மாறுது வெயிட் இருக்கனால. ஸோ எத்தனையாவது ஆன்சர் இருக்க போகுது? 5th ஆன்சர் இருக்க போகுது. இது ஒரு லாஜிக்கான கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். இதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தச்சையில இதே வந்து உராய்வு உடைய மேசைன்னா வேற மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா இவர் வந்து மூவ் பண்ணலாம். இப்ப கிடையா சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறலாம். பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு? கிடையா ஒரு ஃபோர்ஸும் இல்லை. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறக்கூடாது ஹாரிசான்டலா. ஸோ இதுதான் மெயினான பாயிண்ட். ஸோ இந்த வீடியோல தொடர்ச்சியாக டியூட்டோரியல் 9க்கான கேள்விகளை பார்த்திருந்தோம். அடுத்த வீடியோல தொடர்ச்சியான மேட்ரிக் கேள்விகளுக்கான விடையை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.